நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் இணைக்கிறார். சார் வணக்கம். இப்போ கட்சியில் இணைந்த பிறகு பேசுறேன் அப்படின்னு உள்ள போயிருக்கிறாரு செங்கோட்டையன். அவருடைய முடிவை நீங்க எப்படி பார்க்கறீங்க? கட்சியில் இணைவதற்கு முன்னால் கருத்து சொல்ல வேண்டாம் என்று நினைக்கிறார். ஆனால் அது வெளிப்படையாக தெரிகிறது. தாவேகாவில் இணைய போகிறார், பெரிய அளவுக்கான பதவிகள் அவருக்கு காத்திருக்கின்றன என்று தெரிகிறது. இதற்கு பிறகான அரசியல் இப்படித்தான் நாம் இதை பார்க்க முடியும். இப்போது நமக்கு தெரிந்து 4 கூட்டணிகள். திமுக கூட்டணி இன்றைக்கு திரு உதயநிதி அவர்களது பிறந்த நாள் அறிவாலயத்திலே கொண்டாடப்படுகிறது முதன்முறையாக. அதாவது திமுக அணி தனது எழுச்சியை அப்படியே தக்க வைத்துக் கொள்கிறது. அவர்களது ஓட்டு வங்கியும் சரி, கூட்டணி கட்சிகளையும் சரி, துணை முதல்வர் என்கிற வகையிலே திரு உதயநிதி அவர்களின் பிம்பத்தையும் சரி. ஏன் இதை நான் குறிப்பிடுகிறேன் என்றால், எதிர்காலத்திலே திரு உதயநிதி வெர்சஸ் விஜய் என்கிற அந்த ஒரு அரசியல் வரத்தான் செய்யும். அதை நாம் தவிர்க்கவே முடியாது. அப்படி இருக்கும்போது உதயநிதி அவர்களது பிம்பம், அந்த வெற்றி பிம்பம் அல்லது அவருக்கான ஆதரவு, எழுச்சி, இதை திமுக அணி தக்க வைத்துக் கொண்டே வருகிறது. மறுபுறத்தில் விஜய் அவர்களுக்கான ஆதரவு, விஜயின் எழுச்சி, விஜய்க்கான வெற்றி பிம்பம், அதை தக்க வைக்கிற முயற்சி தொடர்ந்து நடக்கிறது. அதில் ஒரு பகுதி தான் திரு செங்கோட்டையன் அவர்களின் இணைப்பு. திரு செங்கோட்டையன் அவர்கள் பாரதிய ஜனதா தலைவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தினார். அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் என்று குரல் எல்லாம் கொடுத்தார். ஆனாலும் அந்த முயற்சி கைகூடவில்லை என்றவுடன் அடுத்த ஆப்ஷன் என்பது டிவிகே என்று வருகிறது. அப்படி என்றால் எம்ஜிஆர் பக்தர்கள், எம்ஜிஆர் பற்றாளர்கள், எம்ஜிஆரின் அடிப்படை ஓட்டு வங்கி, இந்த ஓட்டு வங்கி கொஞ்சம் கொஞ்சமாக டிவிகே நோக்கி ஷிஃப்ட் ஆகிறது. செங்கோட்டையன் நினைத்திருந்தால் அவர் திமுகவுக்கு வந்திருக்கலாம். திமுகவும் இன்னும் சொல்லப்போனால் முதலமைச்சர் அவர்கள் கூட அவரை வரவேற்றிருப்பார். நேற்றை கூட திரு அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் அவரோடு பேச்சுவார்த்தை நடத்தியெல்லாம் நாம் பார்த்தோம். ஆனால் அவர் அதை வேண்டாம் என்று நினைக்கிறார். என்ன காரணம் என்றால், எம்ஜிஆரின் ஓட்டு வங்கி, அதற்கான ஆப்ஷன் என்பது டிவிகே, எதிர்காலத்தில் அப்படித்தான் அமையும் என்பது அவரது கருத்தாக தெரிகிறது. அப்படி என்றால் அவரை டிவிகே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எப்படி பயன்படுத்த போகிறார் என்பது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் தெரியும். இன்றைக்கு பதவிகள் கொடுப்பதாலேயே அவர் பயன்படுத்தப்படுகிறார் என்று நான் அப்படி ஒத்துக்கொள்ள மாட்டேன். ஏனென்றால் ஒரு மூத்த தலைவர் ஒருவர் வரும்போது இயல்பாகவே ஒரு கட்சிக்குள் சில சலசலப்புகள் வரும். அந்த கட்சியில் முதலில் இருந்தே இருப்பவர்கள் இருப்பார்கள். உதாரணமாக புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுன், எல்லாமே அவர்களும் அந்த கட்சியில இன்றைய தேதிக்கு அவர்கள் சீனியர்கள். செங்கோட்டையன் அரசியல் அனுபவத்திலே சீனியராக இருக்கலாம். ஆனால் டிவிகேயின் சீனியர்கள் இவர்கள் தான். அவர்களோடு இணைந்து இவர் பணியாற்ற வேண்டும். விஜய் அதற்கு ஏற்றவாறு அவரது அரசியல் பாணியை மாற்றி அமைக்க வேண்டும். இதுவரைக்கும் நான் பார்த்த விஜய் பெரிய அளவுக்கான அன்றாட அரசியல் பணிகள் அல்லது அரசியல் ரீதியான நகர்வுகள் இதிலே கவனம் செலுத்தியதாக தெரியவில்லை. ஒருவேளை இனிமேல் கவனம் செலுத்தலாம். ஏனென்றால் திரு உதயநிதி அவர்கள் அவர் இளைஞரணி தலைவராக அவர் அறிவிக்கப்பட்டதிலிருந்து இன்று வரை நான் அந்த நடவடிக்கைகளை கூர்ந்து கவனித்து வருகிறேன். அவர் படிப்படியாக திமுகவின் மூத்த தலைவராகவே தன்னை உருமாற்றிக் கொண்டே வருகிறார். இப்படி விஜய் மாற வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு குறிப்பிடத்தகுந்த அரசியல் தலைவராக அவர் உருமாற வேண்டும். அது கொஞ்சம் காலம் எடுக்கிற விஷயம்தான். போக போக தெளிவாகும் என்பது எனது கருத்து. அதே மாதிரி இப்போ விஜய் தொடர்ச்சியாக எல்லா தன்னுடைய மேடை பேச்சுகள்லையும் தன்னை ஒரு நியோ எம்ஜிஆரா காட்டிக்கொள்ள முயற்சிகளை மேற்கொள்றாரு. இப்போ செங்கோட்டையன் எம்ஜிஆர் காலத்திலிருந்தே அதிமுகவில் இருந்தாரு, பல்வேறு முக்கியமான பொறுப்புகள்ல இருந்தவர். இப்போ விஜய் அவர்களுடைய வயது செங்கோட்டையனோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ செங்கோட்டையனோட இந்த அரசியல் அனுபவம் சேர்த்து இருவரும் 2 பேருக்குமே ஒரு ஆடட் வேல்யூவா இருப்பாங்களா? மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக அரசியல் மாற வேண்டும். ஆனால் அதற்கு பெரிய அளவுக்கு மதிப்பு மரியாதை எல்லாம் கொடுக்க வேண்டும். அதாவது அன்றாட பேச வேண்டும். அதெல்லாம் கொஞ்சம் கடினமாக தெரிகிறது. விஜய் அவர்களை பொறுத்தவரையில் எனக்கு என்னமோ அது கொஞ்சம் கடினமாக தெரிகிறது. அவருடைய அந்த ஸ்டைல். இதற்கு முன்பு அவரோடு திரைப்படத்திலே நடித்தவர்கள், அவர்களோடெல்லாம் நான் தொடர்ந்து பேசினேன். அவரது சுவாபத்திலேயே அது இல்லை. அது எப்படி அரசியலுக்கு சரிப்பட்டு வரும் என்று தெரியவில்லை என்றுதான் கருத்து தெரிவிக்கிறார்கள். சுவாபங்களை மாற்றக்கூடாது என்று நான் சொல்லவில்லை. அதற்கு அவர் தயாராக இருக்க வேண்டும். எனவே செங்கோட்டையன் சேர்வதால் மட்டுமே அவர் இன்னொரு எம்ஜிஆர் என்று நாம் அப்படி எடுத்துக்கொள்ள முடியாது. எம்ஜிஆர் படங்களின் பல பரிணாமங்கள் விஜய் படத்திலே வந்தாலும் எம்ஜிஆர் அவர்கள் ஒவ்வொரு படத்திலும் தனது எந்த விதமான அந்த பிம்பத்தையும் அவர் விட்டுக் கொடுக்கவே மாட்டார். சாதாரண படங்களில் கூட அப்படி விஜய் படங்கள் இல்லை. எனவே விஜய் இன்னொரு எம்ஜிஆராக மாறிவிட்டார் என்பதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப கேள்விக்குரிய விஷயம். இரண்டாவது, எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்த பிறகு எந்த இடைத்தேர்தலையும் அவர் போட்டி போடாமல் ஒதுங்கியதே கிடையாது. இவர்கள் முதலிலேயே பொது தேர்தல் தான் இலக்கு என்று சொல்லிவிட்டார்கள். வந்தா ராஜாவாகத்தான் வருவேன் என்கிற கதையாகிவிட்டது. எம்ஜிஆருக்கு இருந்த அந்த துணிச்சல் விஜய்க்கு இல்லை.
இடைத்தேர்தலிலே போட்டி போட்டு அவர் தனது அந்த பொலிட்டிக்கல் மெட்டீரியலை அவர் நிரூபித்திருக்க வேண்டும். அப்படி அவர் நிரூபிக்கவில்லை. எனவே அது எல்லாமே நாம் போக போகத்தான் பார்க்க வேண்டும். இந்த கூட்டம் எழுச்சி எல்லாமே தேர்தல் வெற்றியாக, அதாவது ஓட்டாக மாற வேண்டும். ஓட்டாக மாறுவதற்கு ஒரு கீழ்மட்டத்தில் ஒரு அமைப்பு தேவை. அந்த அமைப்பின் ஒரு பகுதியை திரு செங்கோட்டையன் அவர்கள் கண்டிப்பாக கொங்கு மண்டலத்திலே உருவாக்குவார். அதாவது செங்கோட்டையன் டிவிகேயில் சேருவது டிவிகேக்கு நிச்சயமாக அரசியல் நன்மை தரும், அதிமுகவுக்கு நிச்சயமாக இது தீமை. அதே நேரத்தில் திமுக கூட்டணியை எந்த வகையிலும் பாதிக்காது. இப்படித்தான் நான் இதை பார்க்கிறேன். உங்களுடைய கருத்து பகிர்வுக்கு மிக்க நன்றி திரு தராசு ஷியாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.